இந்த படம் 2022 ரிலீஸ் ஆன ஒடலா ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்ற படத்தோட சீக்வல் தான். தமிழில் கூட அந்த படம் வந்து சாத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்ற பேரில் ரிலீஸ் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட்டை ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது டு அன் எக்ஸ்டென்ட் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். செகண்ட் பார்ட்டை ஒரு சூப்பர் நேச்சுரல் த்ரில்லராக எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காங்க. சரி, ஏதாவது புதுமையாக பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா பழைய அம்மன் படங்கள் இருக்கும்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு அவுடேட்டடான குட் வர்சஸ் ஈவில் கிளாஷ் அப்படின்ற மாதிரி காட்டியிருக்காங்க. ரொம்ப சுமாராக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸ்டார்டிங்லேயே ஒரு இன்ட்ரடக்ஷன் சீன் ஒன்று வச்சுருப்பாங்க தமனாக்கு. அதாவது பீஃப் பேனை இன்டெரக்டாக வலியுறுத்துறாங்களாமா, அந்த மாதிரியான ஒரு சீனு. அதுக்கப்புறமாட்டு ஏதோ பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தா வெறும் வாயிலேயே அந்த பேய் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நீ நெருப்பாக வந்தனா நான் தண்ணியாக வருவேன், நீ வந்து புயலாக வந்தனா நான் மழையாக வருவேன் அப்படின்னு வாயிலே பேசிகிட்டு இருக்காங்க. சரி, என்ன தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் எதிர்பார்த்த மாதிரி ஆக்சுவலாக தன்னோட சக்தியை காட்டுவாங்க. அதுவும் ரொம்ப ப்ரெடிக்டபுளாக தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். மற்றபடி இந்த படத்தில் சொல்கிற அளவுக்குலாம் பெருசாக